எனக்கு இப்போ தான் தெரியுது ரோஹித் சர்மா எவ்வளோ பெரிய நல்ல மனிதன் அப்படின்னு. கண்டிப்பாக இந்த ஒரு அவார்டு எனக்கு சேர வேண்டிய அவார்டு கிடையாது. முக்கியமாக இந்த ஒரு அவார்டு வாங்க எனக்கு முழுமையாக தகுதி கிடையாது. இதுக்கெல்லாம் ரோஹித் சர்மா தான் காரணம். என்னை மன்னித்து விடுங்க ரோஹித் சர்மா அப்படின்ட்டு போட்டிக்கு பிறகு அவரை பற்றி பேசியிருக்காரு. முக்கியமாக அவர் காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்டிருக்காரு. அப்படி என்ன பண்ணியிருக்காரு, என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது தெளிவாக டீட்டெயில்ஸாக பார்த்தலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்துட்டீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். நேற்று மேட்ச் பார்த்துருப்பீங்க, இந்தியா ஆப்கானிஸ்தான் முதல் ஒரு நாள் போட்டி. கண்டிப்பாக இந்த ஒரு போட்டியில் மிகப்பெரிய சம்பவத்தை இந்தியா பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு போட்டி நடக்குமா நடக்காதா அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணி காத்திருந்தோம். ஆனால் கடைசியில் ஒரு 5:30 மணி வாக்கில் 25 ஓவராக பிரித்து வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் மொத்தமாக ஒரு நாள் போட்டினா 50 ஓவர் தான். ஆனால் மொத்தமாகவே இந்த டீமுக்கு ஒரு 50 ஓவர் தான் 2 டீமுமே கொடுத்தாங்க. இருந்தாலுமே இந்த ஒரு போட்டியில் ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு தான் மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற போல் முதல்ல டாஸை வெற்றி பெற்ற இந்திய அணி பவுலிங் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பேட்டிங்கில் ஆப்கானிஸ்தான் டீம் செம்ம மோசமாக ப்ளே பண்ணாங்க. முக்கியமாக குர்பாஸ் மட்டும் இது டீசெண்டாக விளையாண்டுருந்தார். செஞ்சுரியை பதிவு பண்ணி டீமுக்கோசரம் வந்து அடித்து கொடுத்துருந்தாரு. இதன் காரணமாக 25 ஓவரில் 194 மட்டுமே அடிச்சிருந்தாங்க. இந்திய அணிக்கு 195 அடித்தா வெற்றி அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா மற்றும் கேப்டன் சுக்மன் கில் 2 பேருமே களமிறங்கியிருந்தாங்க. முக்கியமாக இந்த போட்டியில் பொறுத்தவரைக்கும் ரோஹித் சர்மா செம்ம டச்சில் இருந்தாருங்க. நல்லா பார்த்துருப்பீங்க, 6 அடிச்சிருப்பார், 4 அடிச்சிருப்பார். கிட்டத்தட்ட ஒரு போட்டியில் செம்ம ஃபார்மில் இருந்திருக்காரு. அந்தளவுக்கு தரமாக பேட்டில் வந்து பால் பட்டுருந்துச்சு. அதுக்கேற்ற போல் இன்றைக்கி ரோஹித் சர்மா செம்மையாக அதிரடியாக ப்ளே பண்ண போகிறாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம். முக்கியமாக யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் ரோஹித் சர்மா ரன் அவுட் ஆகியிருப்பார். அதுக்கு முக்கிய காரணமே நம்மளோட சுமன் கில் தான் அப்படிங்கிற மாதிரி போட்டிக்கு பிறகும் என்னோட சுமன் கில்லும் சொல்லியிருக்காரு. அதாவது என்னோட மன்னித்து கொள்ளுங்க, இதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான் மேட்சுக்கு எதிராக ஆல்ரெடி ரோஹித் சர்மா ரன் அவுட் ஆகியிருக்காரு என்னால் தான். அதே போல் அந்த போட்டியில் அந்த சீரீஸில் ரோஹித் சர்மா செஞ்சுரியை வந்து பதிவு பண்ணியிருப்பார். ஆனால் இந்த போட்டியிலையும் கண்டிப்பாக ரோஹித் சர்மா அடுத்த போட்டியில் செஞ்சுரி வந்து பதிவு பண்ண போகிறாரு அப்படின்னு இப்பயே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ஃபன்னாக பேசியிருக்காரு. என்னதான் ரோஹித் சர்மா ரன் அவுட் ஆகியிருந்தாலும் என்கிட்ட கொஞ்சம் கூட கடுப்பாகாமல் நார்மலாக தான் பேசினார். எப்பயும் போல் ரன் அவுட் தானே வீடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தட்டி கொடுத்து ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து தோல் கொடுத்துருக்காரு. குறிப்பாக மேட்ச் முடிஞ்ச வாட்டி நான் பெப்ளினுக்கு திரும்பும்போது ரோஹித் சர்மா என்கிட்ட கிட்ட வந்து நீ வந்து செம்மையாக பேட்டிங் ப்ளே பண்ண, முக்கியமாக நீ வந்து ஸோ என்னோடய ரன் அவுட் பற்றி யோசிக்காத, அது வந்து போட்டியில் சகஜம் தான், நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்துக்கலாம் அப்படின்னு எனக்கு தோல் தட்டி கொடுத்து என்னோடய பேட்டிங் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தார். அங்கேவே எனக்கு மிகப்பெரிய ஒரு கடவுள் அப்படிமா நான் யோசித்தேன். ஆனால் முழுக்க இது என்னோட தவறு தான் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அதையும் தாண்டி ரோஹித் சர்மா சின்ன ஒரு வருத்தம் கூட படாமல் பேட்டிங் போயிடுச்சு அப்படின்னு வருத்தம் கூட படாமல் ஆனால் வந்து கிட்ட வந்து என்கிட்ட ரொம்ப அழகாக பேசியிருந்தார். கண்டிப்பாக இந்த ஒரு மனிதனை நான் வந்து மிஸ் பண்ணவே கூடாது. 2027 கண்டிப்பாக கூட வச்சுக்கணும். ரோஹித் சர்மாவோட என்னோட பங்களிப்பு தேவை, அவரோட பங்களிப்பு எனக்கு தேவை 2027 அப்படின்னு ரொம்பவே கண் கலங்கிற மாதிரி பேசியிருக்காருங்க. இந்த அவார்டு எனக்கு தேவையே கிடையாது. ரோஹித் சர்மா எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காரு, அவருக்கோசரம் நான் வந்து இந்த அவார்டு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி போட்டிக்கு பிறகு அவரோட காலில் விழுந்து இந்த ஒரு அவார்டை ஷேர் பண்ணியிருக்காருங்க. உண்மையிலே ரோஹித் சர்மா ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுள், ஒரு மனிதன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைய போட்டி முடிஞ்ச கையோடு நமக்கு சுமன்களுக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கு போல் ரோஹித் சர்மா எவ்வளோ பெரிய மனிதன் அப்படின்னு. கண்டிப்பாக அவரோட பங்களிப்பு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி நீங்கள் சொல்லுங்கள், ஸோ இந்த ஒரு ரன் அவரோட தவறு ரோஹித் சர்மா பற்றி இவ்வளோ புகழ்ந்திருக்காரு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கருத்துக்களை போட்டு விடுங்க.